ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்மள மோஸ்ட்லி நிறைய பேர் இன்றைக்கி வந்து மூவிஸ், வெப் சீரிஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக சன்நெக்ஸ்ட் ஆப் வந்து நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் இந்த சன்நெக்ஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஆப் ஓப்பன் ஆகினாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இல்லாட்டி ஏதாவது ஒரு மூவிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒட்டுவாவே வந்து இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிறது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், சம்திங் வென்ட் ராங், ப்ளீஸ் ட்ரை அகைன், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து காட்டுது. இல்லாட்டி வந்து ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் எந்த ஒரு மூவியுமே இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்க்க முடியல. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் இந்த சன்நெக்ஸ்ட் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் விக்னேஷ், மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சன்நெக்ஸ்ட் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா சில பேர் வந்து அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலேயுமே வந்து அந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து அந்த ஆப்பிலோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடிவாகும். அதாவது இவங்களே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பக் ஃபிக்ஸஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன். அதாவது நம்ம அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் அந்த பக்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு சன்நெக்ஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணி இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் சன்நெக்ஸ்ட் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இடத்துல ஃபோர் ஸ்டெப் அப்படின்றத கொடுத்து ஃபோர் ஸ்டெப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துட்டு இதில் கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் சன்நெக்ஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப இந்த ஆப் எப்படி ஓப்பன் ஆகுச்சோ அதே மாதிரி புதுசாக ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் சன்நெக்ஸ்ட் ஆப்புக்கு வந்து லொக் ஆகி மூவிஸ் ஏதாவது ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் அப்படின்ற ஒரு டூல் இருக்குமாச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அதில் ஒரு க்ளீன் அப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனாலையுமே நம்ம மொபைல் வந்து ஸ்லோவாகலாம், ஸ்ட்ரக் ஆகலாம். அதனாலையுமே இந்த சன்நெக்ஸ்ட் ஆப்பில் வந்து நம்ம ஏதாவது மூவிஸ் பார்க்குறப்ப ஸ்ட்ரக் ஆகலாம், ஃப்ரீஸ் ஆகலாம், இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஆப்டிமைஸும் க்ளீன் அப்பும் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையுமே ஒரு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா இந்த சன்நெக்ஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.